சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஜெயிலர் படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு? ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த கூலி படமும் ரிலீஸ் ஆக போகுது என சொல்லப்பட்டு வருது. அதை தொடர்ந்து நம்ம டான் பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ண போறாராம். இந்த தகவல் தான் இப்போ ரொம்ப ஹாட் டாக்காக இருக்கு. என்னன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசியாக நடிச்சிருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே வசூலி ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதன் தொடர்ச்சியாக இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. கூலி படத்தை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்க தகவல் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டான் பட இயக்குனரோட இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாராம். அதாவது ஏற்கனவே டான் பட இயக்குனர் என்ன பண்ணாருன்னா, சிபி சக்கரவர்த்தி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் ஒரு கதை சொல்லியிருந்தார். டான் படத்தை முடித்த கையோட இந்த கதையை சொல்லியிருந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குமே பிடிச்சு போனது. ஆனால் பல காரணங்களால் இந்த படம் நடக்காமல் போயிடுச்சு. அதை தொடர்ந்து மீண்டும் சிவகார்த்திகேயனிடமே தஞ்சமானார் டான் பட இயக்குனர். ஆனால் சிவகார்த்திகேயன் என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக நம்மளோட அடுத்த படம் நீங்கள் தான் என சொல்லியிருந்தாராம். ஆனால் இப்போ அவருக்கும் ஒரு பெப்பை, அவங்க அப்பனுக்கும் ஒரு பெப்பைன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காரு. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவரோட அபரீதமான வளர்ச்சி. அமரன் படத்தோட வளர்ச்சியின் மூலமாக இப்போ பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இதனால் என்னால் உங்கள் கூடலாம் நடிக்க முடியாது, இனி உங்கள் வேலையை பாருங்கள், மறுபடியும் கிரிஞ்சு படத்துலலாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். இதனால் கண்டிப்பாக டான் பட இயக்குனரை கைவிட்டுட்டாரு நம்ம சிவகார்த்திகேயன். இதனால் சிவகார்த்திகேயனுக்கே குருவாக விளங்குறவர், தமிழ் சினிமாவுக்கே மற்றும் இந்தியன் சினிமாவுக்கே குருவாக விளங்குறவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரிடம் நம்ம வாய்ப்பு கேட்டு பார்ப்போம். ஏன்னா டான் பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் போய் மீண்டும் ஒரு கதையை சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குமே அது ரொம்பவே பிடிச்சு போச்சு. இதனால் கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து படம் பண்ணுவேன், ஆனால் இதற்கு நீங்கள் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணணும். ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து படம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காராம். இதனால் டான் பட இயக்குனர் என்ன பண்ணுவார், அடுத்து யாரை வச்சு இயக்க போகிறாருன்றது மிக பெரும் கேள்வியாக இருக்குது. என்னதான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல படம் கொடுத்தாரு டான்னு சொல்லிட்டு, ஆனாலும் சிவகார்த்திகேயன் நம்ம சிபி சக்கரவர்த்தியை கைவிட்டுட்டார். இதுதான் தமிழ் சினிமாவில் இப்போ நடக்கிற விஷயம். ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி ஆளுங்க இளம் இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா இருக்காங்க. ஆனால் இளம் நடிகர்கள் அவங்களுடைய ஏற்றிவிட்ட டைரக்டர்ஸை மறந்துடுறாங்க. எது எப்படி இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டான் பட இயக்குனரோட இணைஞ்சு பணியாற்றினா கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் ரசிகர்களும் விரும்புகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.